கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆமாம், எபேசியருக்கு எழுதின நிருபம், இரட்சிக்கப்பட்ட சபை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட சபை, தேவ பிள்ளைகளாக மாறினவர்கள் இந்த உலகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நான் தொடர் செய்தியாக பேசிக்கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதை நாம் முடிக்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு 3 காரியங்களை நாம் பார்த்தோம் கடந்த வாரங்களிலே. முதலாவது, புறஜாதிகளை போல நீங்கள் நடக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். 2வது, கிறிஸ்துவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். 3வது, பழைய மனுஷனை கழித்து போட்டுட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி நமக்கு பேசினார். இப்பொழுது 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இன்னும் தொடர்ந்து பவுல் அடியார் எபேசியில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். இன்னும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டால் பிரயோஜனம் அல்ல, தேவ பிள்ளைகளாய் மாறினா நாம், உலகத்தில் வாழ்கிற நாம், ஆமாம், எப்படி பார்த்தாலும் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதை இன்னும் பவுல் எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வாசிக்கலாம். 25ஆம் வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். அன்றையும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஹல்லேலூயா. இங்கே 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பொய்யை பேசாமல் மெய்யை பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற இயேசு ஆண்டவர், அவர் மெய்யான தேவன், அவர் உண்மையான தேவன், அவர் பொய் உரையாதவர், பொய் சொல்லாதவர். அப்போது ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய சபை, இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவங்களாக, பாடி பார்ட்ஸாக நாம் இருக்கிறோம். ஆமாம், இந்த வலது கை இடது கையோட பொய் சொல்லுமா? பொய் சொல்லாது. அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசிகள் இயேசு என்றதான அந்த பாடியில் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸாக நாம் இருக்கின்றோம். அப்பொழுது ஒவ்வொரு பாடி பார்ட்ஸாக இருக்கின்ற போது நாம் ஒருவருக்கு ஒருவர் என்னத்தை பேச வேண்டுமா? மெய்யை பேச வேண்டும். நாம் எதை பேசக்கூடாது? பொய்யை நாம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கின்ற போது, ஒருவேளை நாம் ஆண்டவராகிய தேவனுக்கு பிள்ளைகளாக மாறத்துக்கு முன்னாடி நம் வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் பொய்யை நாடிக்கொண்டிருந்தோம், பொய்யை பேசி கொண்டிருந்தோம், பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, மனம் திரும்பின பிறகு, தேவனுக்கு பிள்ளைகளாக மாறின பிறகு நீயும் நானும் மெய்யையே பேச வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், ஹல்லேலூயா. நம்ம என்னத்தை பேச வேண்டும்? மெய்யையே பேச வேண்டும். பொய்யை பேசக்கூடாது. பொய்யானவைகளை நாம் பேசிடவே கூடாது. ஏன் என்று சொன்னால், பொய்யுக்கு பிதா பிசாசானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி
நல்லா கவனிங்க. அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ காலை பாதகனாய் இருக்கிறான், மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான், கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் இடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனோ பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஹல்லேலூயா. அவன் பேசுகின்ற போதெல்லாம் மெய்யை பேசாமல் பொய்யை பேசுகிறான். பொய்யுக்கு பிதா, பொய்யுக்கே ஃபாதர் யாருங்க? பிசாசானவன். பொய்யை பேச வைக்கிறவன் பிசாசானவன். நம்முடைய வாழ்க்கையிலே பொய் அதிகமாய் பேசுகிறோம் என்றால் பிசாசனுடைய மகன். பிசாசை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். ஏனென்றால் பிசாசு பொய்யன். அவன் எப்பத்திலிருந்து பொய்யன்? ஆதி முதல் கொண்டு அவன் உருவாக்கப்பட்டானே அன்றிலிருந்து அவன் ஒரு பொய்யனாயிருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் எது எடுத்தாலும் எல்லாத்துக்குமே பொய் சொல்ல பழகிட்டோம். பிரியமானவர்களே, பொய்யை சொல்லி சொல்லி பிசாசனுடைய மகன்களாக, பிசாசனுடைய மகள்களாக இன்றைக்கு மாறக்கூடாது என்று பவுலடியார் சொல்லுகிறார். பொய் பேசுவதற்கு அந்த காலத்தில் நீ பிசாசுடைய மகனாய் இருந்தாய், நீ பிசாசனுடைய குமாரத்தியாய் இருந்தாய். இப்பொழுது நீ ஆண்டவருக்கு பிள்ளையாய் மாறி இருக்கிறாய். நீ ஆண்டவருக்குள்ளே பிறந்திருக்கிறாய். இப்பொழுது உனக்குள்ளே என்ன வரணும்னா மெய்யான வார்த்தைகள் வரணும், சத்திய வார்த்தைகள் வரணும். ஏன்னா சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால, சத்திய ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தாருன்னா சத்திய வார்த்தைகள் தான் வரும். பொய்யானவன் உனக்குள்ளே இருந்தான்னா பொய்யான வார்த்தைகள் வரும். பிரியமானவர்களே, இதே நாம் வாசிக்கின்ற போது யோவானில் 16ஆம் அதிகாரத்தில் அவருக்கு சத்திய ஆவியானவர் என்று பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவருக்கு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சத்திய ஆவியாகிய, பாத்தீங்களா, அங்க போட்டிருக்கு சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்திய ஆவியானவருக்கு பெயர் பரிசுத்த ஆவியானவருக்கு மற்றொரு பெயர் தான் சத்திய ஆவியானவர். இப்போ 2 ஆவிகள் இருக்கு. ஒன்று அசுத்த ஆவி, இன்னொரு பரிசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவி என்ன பண்ணோம்னா அசுத்தங்களுக்கு நடத்தும், கர்த்தருக்கு தூரமாய் நடத்தும், ஜபத்துக்கு தூரமாய் நடத்தும், சபைக்கு தூரமாய் நடத்தும், பொய்க்கு பக்கத்துக்கு நடத்தும், பொய்யை பேச வைக்கும், பொய்யா வாழ வைக்கும். இதுதான் அசுத்தாவினுடைய தன்மைகள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகள், சத்திய ஆவியானவர் அவர் சகல சத்தியத்திற்குள்ளே நம்மளை வழி நடத்துகிறார். நம்மளை பொய்யான வாழ்க்கையிலிருந்து வேறு பிரித்து சத்திய வாழ்க்கையிலே நம்மளை நடத்த வைக்கிறார். சத்தியத்தை பேச வைக்கிறார். சத்தியமாய் நம்மளை இருக்க வைக்கிறவர் தான் சத்திய ஆவியானவர். இந்த ஆவியானவரை நீங்கள் பெறாவிட்டால் நீ எவ்வளவு சத்தியத்தை சொல்லலான்னு நினைச்சாலும் உன்னால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா உனக்குள்ளே சத்தியத்தை பேச வைக்கிற ஆவியானவர் வராவிட்டால் பொய்யான அசுத்தாவி, பொய்யை பேச வைக்கிறதான அந்த பொய்க்கு பிதாவானவனாகிய பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் அவன் சத்தியத்தையே பேச முடியாது. ஏன்னா உள்ளே ஒருத்தன் இருந்து பேச வச்சுனுக்கிறான், பொய்யையே பேச வச்சுனுக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் சத்தியத்திற்கு மாறாக பொய்யை பேசி 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 தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழுந்து கிடக்கிறார்கள். பிரியமானவர்களே, பொய் என்றால் ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. பிரியமானவர்களே, ஒரு 2 காட்சிகளை, பொய் பேசின காட்சிகளை 2 காமிக்கிற வேதத்தில் முதலாவது நாம் கடந்து போகலாம். ராஜாக்களின் புத்தகத்தில் அங்கே ஒரு மனுஷன்
பொய் பேசி அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? 2 ராஜாக்களின் புத்தகத்திலே எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே பிரியமானவர்களே, இங்கே ஒரு மனுஷன் தவறாக பொய்யாக பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. 25ஆம் வசனம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்பதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்கூடன் செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இங்கே என்ன நடந்தது சம்பவம் என்று நாம் பார்க்கின்ற போது, எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி எலியாவோட வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. எலியா ஒரு அத்தனையான அபிஷேகம் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் எலிசாவோ 2 அத்தனையான அபிஷேகம் உள்ள தீர்க்கதரிசி. எலியா 7 அற்புதங்களை செஞ்சா, எலிசா 14 அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர். அப்போ எலிசா கீழே வேலை செய்கிறவன் இன்னும் எத்தனை வல்லமையை பெற்றிருக்கணும்? எலியா கிட்ட வளர்ந்த எலிசாவே 2 அத்தனையான அபிஷேகத்தை பெற்றிருந்தா, எலிசாக்கியே இருக்கிறவன் எத்தனை அபிஷேகத்தை பெற்றிருக்கணும்? ஆனால் அதுக்கு மாறாக என்ன நடந்துச்சுன்னா, எலிசா கிட்ட இருந்ததான கெஹாஜி என்றதான அந்த சீடன் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், எலிசா கிட்ட ஒரு நயமான் என்ற ஒரு குஷ்டு வியாதி உள்ளவன் சுகம் பெறுகிறான். அவன் சாதாரணமானவன் அல்ல, சிரியாவின் தளபதியாய் இருக்கிறான். ஒரு நாள் எலிசா கிட்ட வந்து அவன் குஷ்டு வியாதியை குணமாகி சுகமாகி அவன் என்ன பண்ணுறான்? பணத்தையும் காணிக்கையும் வஸ்திரங்களையும் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றான். அப்போ எலிசா சொல்கிறாரு, இது எல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ கொண்டு வந்ததை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுகிறார் எலிசா. அப்பொழுது எலிசா கிட்ட வேலைக்காரனாய் சீடனாக உருவாக்கப்பட்டு கொண்டிருந்ததான அந்த கெஹாஜி பார்த்து நிற்கிறான். இதை அடாடாடா, எனக்குன்னா வாங்கி கொடுக்கூடாதா? அவரு சோத்திரம். ஹல்லேலூயா. நான் நின்றுக்கிறேனே, அவருக்கு தான் தேவையில்லை, எனக்கு தேவையே, எனக்குன்னா வாங்கி கொடுக்கூடாதா அப்படின்னு பேசி நின்றுருப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எலிசா சொன்னார், எதுவுமே எனக்கு தேவையில்லை, நீ கொண்டு வந்ததெல்லாம் திரும்பி எடுத்துகிட்டு போ அப்படின்னு எலிசா சொன்ன உடனே இதை பார்த்துனே தான் எப்போ எலிசாவுக்கு தெரியாமையே ஆமாம் போய் என்ன பண்ணுறான் தெரியுமா? பொய்யை சொல்லி காணிக்கை வாங்குகிறான். அது அந்த வசனத்தை மாத்திரம் பார்க்கலாம். 21ஆம் வசனத்தில் இருக்கிறது பாருங்க. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகசெய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுகசெய்திதான் தீர்க்கதரிசிகளின்
சாமுவேலின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஜமான் அனுப்பினானா அனுப்பலையா? தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறான்? என் எஜமா இப்போ பொய்யை சொல்லிட்டான். யார் மேலே சொல்கிறான்? எஜமான் மேலே. கெஹாஜினுடைய எஜமான் யாரு? எலிஷா காணிக்கை வாங்கவில்லை. எலிஷா வைராக்கியம் உள்ள தீர்க்கதரிசி. அவர் அக்னி ஜுவாலையால் நிரப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. நயமான் கிட்ட எதுவுமே வாங்கலை, வந்தவர் அப்படியே அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த கேஜி நோக்கம் எல்லாம் எது மேலே இருந்துச்சுன்னா பணத்து மேலே, துணி மேலே, பொன் வெள்ளி மேலே. அப்படியேப்பட்டவர்கள் மேலே அபிஷேகம் வராது. அப்படியேப்பட்டவர்களை கத்தர் அபிஷேகிக்க மாட்டார். அப்படியேப்பட்டவர்களை கத்தர் வல்லமையாக பயன்படுத்த மாட்டார். ஏலியாவை பின்பற்றின எலிஷா மேலே எதுக்கு ரெட்டத்தினான் அபிஷேகம் வந்துச்சுன்னா, எலிஷா சாதாரணமானவர் அல்ல. எத்தனோ ஏக்கர்ஸ் இருக்கிறதான ஒரு பூஸ்வாமி, எத்தனோ ஏக்கர்ஸ் உள்ளவர். ஆமாம், ஒரு நாள் எலியா கூப்பிட்றார். போயிட்டு எலியா சால்வையை எலிஷா மேலே போட்டு, கத்தர் உன்னை ஊழியத்துக்கு அலப்புறார், என் பின்னாடி வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஏறு ஓட்டுற அந்த மாடுகளையும் அந்த ஏர்களையும் எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஒரு டின்னர் பண்ணிவிட்டு, ஆமாம், எலியா பின்னாடியே வந்துடுறான். எலிஷா வந்து என்ன பண்ணுறான்னா, பைபிள் சொல்லுது ஏலியாவுக்கு ஒரு வேலைக்காரனை போல வேலை செய்தானா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பணத்துக்காக எலியா பின்னாடி வரல, பொருளுக்காக எலியா பின்னாடி வரல. ஒன்று எலியா போகும்போது கேட்குறாரு, எலிஷா உனக்கு என்ன வேணும்? நான் போக போகிறேன். கத்தர் என்னை அக்னி ரதத்திலும் குதிரையிலும் பரலோகத்துக்கு கொண்டுன்னு போகிறாரு. உனக்கு என்ன வேணும் எலிஷா அப்படின்னு எலியை கேட்கும்போது எலிஷா சொல்கிறாரு, உன் மேலே இருக்கிற அபிஷேகம் 2 எத்தனையான அபிஷேகம் எனக்கு கூத்துட்டு போன்றான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அடடடா, இவன் சரியான ஆள்டா. நான் ஒரு அத்தனையும் தான், இவனுக்கு 2 அத்தனையும் அபிஷேகம் வேணுமா? இது கஷ்டமான காரியம்தான். ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் வானத்துக்கு. அப்போ உன் கண்ணுகளுக்கு நான் தெரிஞ்சேனா, அந்த தரிசனம் உனக்கு தெரிஞ்சிச்சேனா, நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துனுக்கிறான். பேசிட்டே இருக்கிறாங்க. அக்னி ரதங்களும் குதிரைகளும் வந்து எலியாவை வானத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் விட்டது. இதை பார்க்கிறதான எலிஷா உடனே அந்த சால்வை எடுத்து, அதுக்கு முன்னாடி யோர்தான் அடிக்கிறாரு. எலியா அடிக்கும்போது யோர்தான் 2ஆக பிளக்கப்படுகிறது. 2ஆவது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சால்வை கீழே விழுந்த உடனே அந்த சால்வை எடுத்துக்கொண்டு ஏலியாவின் தேவன் எங்கே என்று அடிக்கும்போது யோர்தான் 2ஆய் பிளக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நினைக்கிறான், ஏலியாவை விட எலிஷாவுக்கு ரெட்டத்தனியான அபிஷேகத்தை கத்தர் கொடுத்திருந்தார். அப்போ எலிஷானுடைய நோக்கம் கத்தருடைய அபிஷேகத்தின் மேலே. ஆனால் எலிஷாவுடைய வேலைக்காரனுடைய நோக்கம் பணத்தின் மேலே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எலிஷா கிட்ட கேட்டிருக்கலாம், எலிஷா ஐயா, நான் ரொம்ப தேவையில் இருக்கிறேன், எனக்கு எதனா கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லை, நயமான் கொண்டு வந்ததெல்லாம் ரதத்தில் எடுத்துகிட்டு போயின்னுக்கிறாரு, அவர் போன பிறகாவது கேட்டிருக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டான், நயமான் ரதத்தில் அப்படி போன உடனே எலிஷா கிட்டேருந்து எஸ்கேப் போயிட்டான். எலிஷாக்கிருந்து எஸ்கேப் போயிட்டு என்ன பண்ணுறான், ஐயோ இப்போதான் 2 பேர் வாலிபர்கள் வந்துட்டாங்க எப்ராயிமிலிருந்து, அவர்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் எஜமான் வந்து சொன்னார். எஜமான் சொல்லவே இல்லை. இதுதான் ஒரு அப்பட்டமான பொய். ஆனால் போயிட்டான், வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்ட உடனே ஆமாம் எலிஷா கிட்ட வந்து நிற்கிறான். எலிஷா கேட்குறாரு. எலிஷாக்கு ஆவியில் உணர்ந்தார். ஆவியானவர் யானை தீர்க்கதரிசி. அவர் எங்கே போனா என்ன வாங்கினா எலிஷாவுக்கு தெரிஞ்சு விட்டது. எலிஷா கேட்குறாரு, எங்கே போன, எங்கே வந்த? அப்போ சொல்கிறான், 2வது போய் எங்கேயுமே போகல நான் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது போய் எஜமான் அனுப்பினான் என்று சொல்லி முதலாவது போய், 2வது போய் சொல்லுகிறான், நான் எங்கேயுமே போகல, இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் எலிஷா சொல்கிறாரு, உனக்கு பொன்னையும் பணத்தையும் வஸ்திரங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோட்டங்களையும் சம்பாதிக்கிறதுக்கு இது நேரமா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஒன்று சொல்கிறாரு,
அந்த சாபம் தான் பயங்கரமான ஒரு சாபம். ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே ஏன் நிமிர முடியலன்னா ஒரு சாபம் அந்த குடும்பத்தை வாட்டி படைக்கும். பிரியமானவர்களே, வாசிங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த நிறமான மழையான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நயமான், சிரியா தேசத்து நயமான், அந்த தேசத்திலிருந்து எலிஷா கிட்ட வந்து குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெற்று போனான். ஆனால் எலிஷா கிட்ட இருந்ததான கேஹாஜியோ என்னத்தை வாங்கிட்டான்? குஷ்டரோகத்தை வாங்கிட்டான். என்னென்னலாம் யாராருக்கு குஷ்டரோகம்? அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் குஷ்டரோகியாக இருப்பாய் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு உடனே குஷ்டரோகம் வர ஆரம்பித்தது. பைபிள் சொல்லுது, கேஹாஜி தான் வாழ்கிற நாட்கள் முழுவதும் எலிஷாக்கு முன்னாடி திரும்பி வரல. எதுக்கு வரலன்னா அவன் குஷ்டரோகியாகவே மறைத்தான். யோசித்து பாருங்கள். பேசுவதற்கு ஈஸியாக பேசிவிடுகிறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி விளைவுகளை சந்திக்க வேண்டும். தயாராக இருந்தால் பேசுங்கள். கேஹாஜி ஒரு சீடன், தீர்க்க தரிசிக்கிட்ட ஒரு ட்ரைனிங் பெற்று கொண்டிருந்தவன், ஒரு வேலைக்காரன், ஒரு உபசரிக்கிறவன். பட் கவனிங்க, எலிஷா மேல இருந்த அபிஷேகத்துக்காக வாழவில்லை. எலிஷாவை போல நானும் வல்லமையான தீர்க்கதரிசியாக வர வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அதுக்கு மாறாக பண ஆசை, பொருள் ஆசை, வஸ்திரத்தின் மேல் ஆசை. அப்படி இருந்தவர்களே கர்த்தர் எந்த காலமும் எந்த இடத்திலும் ஒரு நாளும் பயன்படுத்தவே மாட்டார். கர்த்தர் அவர்களை யூஸ் பண்ணவே மாட்டார். ஏன்னா அவன் நோக்கமெல்லாம் பணத்தின் மேல் இருக்கிறது. பணத்திற்காக, செல்வத்திற்காக, பொருளுக்காக பொய்யை சொன்னான். ஒரு பொய்க்கு 2 பொய்யை சொன்னான். அதனால அவனுக்கு கிடைத்தது பணம் அல்ல, அவனுக்கு கிடைத்தது தோப்புகள் அல்ல, அவனுக்கு கிடைத்தது குஷ்டு வியாதி. வெண்குஷ்டம் வந்தது. பிரியமானவர்களே, அவன் நாட்கள் முழுவதும் அவன் குஷ்டு வியாதியாய் மாறிவிட்டான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்போது நல்லா கவனிக்கணும். அதுக்கு அது அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்காக சபைக்கு இது எழுதுகிறார் என்று சொன்னால், நீர் மெய்யை பேச வேண்டும், நீங்கள் பொய்யை பேசக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் பொய்க்கு பிதாவாகிய பிசாசின் பிள்ளைகள் அல்ல. ஒரு நாள் அவனுடைய பின்பற்றி கொண்டிருந்தோம், ஒரு நாள் அவன் சொல்றதை கேட்டிருந்தோம். இன்னைக்கு நீ பொய் பேசுகின்ற போது நிறுத்த வேண்டும். நான் பிசாசின் பிள்ளை அல்ல, நான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன். என் ஆண்டவர் சத்தியநாதன், என் ஆண்டவர் சத்தியத்தை பேச சொன்னார், நானும் சத்தியத்தை பேசுவேன், நான் பொய்யை நாடமாட்டேன் என்று நாம் சத்திய ஆவியானவராகிய அந்த பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றிருந்தால் நீங்கள் பொய்யை பேசாதபடி மெய்யையே பேச கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. முதல் தவறு பொய்யை பேசினதான அவன் வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சம்பவம். 2வது சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே காமிக்கிற அப்போஸ்தல காலங்களில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு பொய்யை பேசினவர்கள், அவர்கள் செத்தே போனார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நினச்சுனுக்கிறோம், பொய்யை பேசினாலும் நாங்கள் சாகலையே, உயிரோடு இருக்கிறோமே, அதனால தான் பேசினுக்கிறோம் நினச்சுனுக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் கொல்லணும்னு சொன்னால் எதுக்கு அப்போஸ்தல காலத்தில் அப்படி நடந்துச்சு, இன்னைக்கு ஏன் நடக்கலை, அதை நான் விவரிக்கிறேன். வாசிக்கலாம் வாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வேகமாக எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களே, அங்கே அந்த வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில்
தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயமுண்டாயிற்று. ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? அப்போஸ்தல காலத்திலே முதல் சபை, the first church in the world, இந்த உலகத்திலே முதல் சபை பெந்தோகோஸ்து சபை. பெந்தோகோஸ்து நாளிலே ஏற்பட்டது தான் முதல் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பேர் தான் அப்போஸ்தல சபை. அதுதான் முதல் சபை. முதல் சபையிலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே 3000 பேர். அதுக்கு அப்புறம் 5000 பேர். அதுக்கப்புறம் கணக்கில்லாத அளவிலே சபை வளர்ந்து பெருகி வந்தது. அப்பொழுது பெருகி வருகிற அந்த நாட்களிலே, சபை பெருகி வருகிற அந்த நாட்களிலே சபையில் இருக்கிற எல்லாரும் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. ஒரு சிலருக்கு நிறைய இருக்குது சொத்து, ஒரு சிலருக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சிலருக்கு நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் சரியாக இல்லை. அப்போது சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு யூனிட்டி ஆகி என்ன பண்ணாங்கன்னா, யாராருக்கு என்னென்னலாம் சொத்து இருக்குதோ, யாராருக்கு என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் விற்றுட்டு அத்தனையும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. அல்லேலூயா. எதுக்குன்னு சொன்னால், இல்லாதவங்கிட்ட இருந்து இருக்குனுக்கு வாங்கி கொடுக்குறது அப்படின்னா சமமாக பங்கிட்டாங்க. அல்லேலூயா. எப்படி எல்லாரும் ஒன்றா யூனிட்டி ஆகி நம்ம எல்லாரும் அப்பாவுடைய பிள்ளைங்க, நம்ம எல்லாரும் ஒரு சபை. அப்போ ஒருத்தருக்கு அதிகமாகுது, ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு அப்போஸ்தலரோட பாதத்தில் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், அப்போஸ்தலரோட பாதத்தில் கொண்டு வந்து வைக்கும்போது அந்த அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணாங்களாம், அந்த பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்தாங்களாம். அப்போ எல்லாரும் சமமாக ஆசீர்வதிக்கப்பட்டாங்களாம். அவன் சொல்ல மாட்டீங்களா? அந்த நாட்களிலே தான் அனனியா சப்பீரா என்றவர்கள், அவங்களுக்கும் ஒரு பூமி இருந்துச்சு, ஒரு லேண்டு, அதை விற்றாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் இங்கே நம்ம வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்தில் அந்த வசனம் இருக்கிறது. இருந்ததையும் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வச்சாங்க. அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்மளும் அடுத்த வாரம் அப்படி பண்ணலாமா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், குறையா இருக்குது எனக்குன்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எடுக்க மாட்டீங்களா? சரி, ஓகே. நிறைவாக இருக்கிறோம் நாங்கள் அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இல்லையா? எல்லாருக்குள்ள சொத்தெல்லாம் விடுத்து அன்றைக்கி அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்தாங்க. அவர்கள் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாங்க. யூடியூப்பில் நிறைய பேர் தவறாக பேசின்னு இருப்பாங்க. எல்லா அப்போஸ்தலர்களுக்கு பாஸ்டர்ஸுங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க பெரிய ஆளை போட்டாங்க, அப்படி பிரசங்கம் பண்ணுறான். மடியானுங்களே எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாங்க. மேலே வசனத்தை படிப்பான், கீழே வசனத்தை படிக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் நீங்கள் வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு அப்போஸ்தலனுக்கு கூட எந்த ஒரு பேலஸோ, எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ, இல்லைன்னா எந்த ஒரு பேங்க் பேலன்ஸோ எந்த அப்போஸ்தலனும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் வர அத்தனை காணிக்கையும், அத்தனை தசம்பாகம், அத்தனை நகைகளையும், அத்தனை பொருள்களையும் சபை ஊழியத்துக்கே பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்த அப்போஸ்தல காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இதை ஃபர்ஸ்ட் சர்ச் எல்லாம் ஒரு யூனிட்டி ஆகிட்டாங்க. அவர்களுக்குள்ளே ஒரு சிலருக்கு நிறைய இருந்துச்சு, ஒரு சிலருக்கு குறையா இருந்துச்சு. அப்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, பேசிட்டு எல்லாத்தையும் வித்துன்னு வந்து வச்சாங்க. எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டாங்க. அதை இருக்கிறவனுக்கும் இல்லை எல்லாருக்கும் என்னாச்சு, சமமாக பங்கிட்டும் போது எல்லாரும் ஃபைனான்ஷியலில் கூட ஈக்குவாலிட்டியாக வந்தாங்க. அந்த விக்கிர காலத்தில் தான் இந்த 5வது அதிகாரத்தின் சம்பவம் நடந்துச்சு. ஹல்லேலூயா.
அப்போது அனனியா சப்பேரா என்ற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரும் அவங்களுக்கும் ஒரு லேண்ட் இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க, எல்லாரும் விற்றுட்டு அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து வச்ச மாதிரி இவங்களும் விற்றுட்டாங்க. விற்றுட்டு ஒரு 2 கோடி வந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். சும்மா இல்லை, அதில் நான் எக்ஸாம்பிள், அல்லேலூயா. 2 கோடி வந்துச்சு அவங்களுக்கு. இப்போ எங்கே எத்தனை வந்து வைக்கணும் அதை? அப்போஸ்தலர் பாதத்தில். ஐயோ 2 கோடியா? ஆமாம், நம்ம லேண்டினுடைய விலை மதிப்பு பாஸ்டருக்கு தெரியாது. 1 கோடி மட்டும் நம்ம வீட்டில் வச்சிடலாம், 1 கோடி மட்டும் கொண்டு போய் குத்துடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு, ஆமாங்க நீங்கள் சொல்கிற சூப்பருங்க, அல்லேலூயா அப்படின்ட்டு 2 பேருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ஆமாம், இப்போது ஹஸ்பண்ட் எடுத்துன்னு போயிட்டு பேதுரு தான் முதல் அப்போஸ்தலன், அதான் சூப்பர்டென்ட் பாஸ்டர், பேதுருக்கு முன்னாடி தான் நாங்கள் விற்றதான இந்த விலை மதிப்பு இது அப்படின்ட்டு கொண்டு போய் வைத்தாங்க. அப்பொழுது பேதுரு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இவ்வளோ தானா நீங்கள் விற்றது? ஆமென், அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 3ஆம் வசனத்துக்கு பாருங்க. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஹல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு மேலே வசனத்தை வீட்டில் நீங்கள் வாசிச்சிங்களன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒலிக்க வச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டு இதுதான் வித்துதுன்னு கொடுக்குறான். பேதுருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டான். பேதுருக்கு தெரியாது தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியுமே. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பேதுரு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை ஏன் மோசம் பண்ணுறீங்க? கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்துக்கிறீங்க தானே. பிசாசுக்கு ஏன் இடம் கொடுத்தீங்க? அது உங்ககிட்ட இருக்கும்போது உந்துதான், வித்த பிறகு அது ஆண்டவருக்கு உறுதி அல்லவா? நீ எதுக்குன்னு வித்த? ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்கணும் தானே வித்த. அப்போ எப்படி எடுத்து வச்சு நீயே அப்படின்னு கேட்கும்போது அனனியா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே தப்பாயிடுச்சு, ஆமாம் கடவுளே என்னை மன்னிங்க, நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவ்வளோ தான் அப்படின்னாரு. உடனே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னதுனாலே பைபிள் சொல்லுது அங்கே விழுந்து செத்தான். அங்கே விழுந்துட்டான், அங்கே செத்துட்டான். ஒரு பயங்கரமான பயம் வந்துச்சு, சபைக்கு பயம் வந்துச்சு. அந்நாட்களிலே அவன் மட்டும் செத்துருந்தா பரவாயில்ல, அவன் செத்துட்டு அவனுடைய பாடி எடுத்துகிட்டு போயின்னுக்கிறாங்க. அவன் ஒய்ஃபு தெரியல அவன் செத்தது, அவங்க வீட்டுக்காரன். அந்த அம்மா வந்து இவ்வளோக்கு தானம்மா விற்றுதுன்னா, ஆமாம் அவ்வளோக்கு தான் சொல்லிச்சு. அந்த அம்மா கூட பட்டுன்னு போச்சு. சோத்திரம். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பயங்கரமாய் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாடு காலத்திலே சபையின் காலத்திலே பொய் உரைத்தவர்களுக்கு என்ன தண்டனை வந்ததோ நீங்கள் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த காட்சி எதுக்கு தெரியுமா? நாம் பொய் சொல்லாமல் இந்த ஆண்டவருக்கு மெய்யை பேசுவதற்காக தான் இந்த காட்சியை ஆண்டவர் பைபிளில் ரெக்கார்டட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் ஒரு கேள்வி, நான் நிறைய பொய்க்காரனாக இருக்கிறேனே, நான் நிறைய பொய் சொல்லிக்கிறேனே, எனக்கு அந்த மாதிரி மரணம் வரலையே, ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி டெத் ஆகலையே, அதனால தான் நான் பொய் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கலாம். அப்படி ஒருவேளை பிரியமானவர்களே, அன்னைக்கு அப்போஸ்தல காலத்தில் நடந்தது போல இன்னைக்கு அப்படி நடக்கும் என்று சொன்னால் டெய்லி சாவு தான் இருக்கும் சபையில். அதில் சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, அந்நாட்களிலே நிருபங்கள் இல்லை, அந்நாட்களிலே வேண்டிய டீச்சிங் இல்லை. அதற்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இது எல்லாத்தையும் மாட்டும்படிக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக நிறைய புத்தகங்கள் நிருபங்கள் எல்லாம் எழுதி சபையை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காக இவைகளெல்லாம் கொடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். பொய்யை பேசாமல் இருப்பதற்கு டீச்சிங் பண்ணுங்க, பொய்யை பேசாமல் இருக்கிறதுக்கு அவர்களை பரிசுத்தாவிலே நிரப்ப பண்ணுங்க, பரிசுத்தாவிலே நடத்துங்க அப்படின்ட்டு சபைகளுக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸை கொடுத்தார். இல்லைனா அனனியா சப்பரியா போல இன்னைக்கு எத்தனை மரணங்கள் உண்டாகும் தெரியுமா? ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர். ஒருவேளை அப்படி எல்லாரையும் கொண்டுட்டே வந்தா ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க? ஐயோ, ஆண்டவர் ஒரு டெரரிஸ்ட்டை மாதிரி பார்த்துன்னு இருப்பாங்க ஆண்டவரை. ஏன்னா ஆண்டவருக்கு இரக்கமே இல்லையே, இப்படியே கொலை செஞ்சுன்னுக்கிறாங்களேன்னு. ஏன்னா ஆண்டவர் ஒரு சம்பவத்தை மாத்திரம் இங்கே பண்ணினார். எதுக்கு தெரியுமா? பயம் வருவதற்கு. பிரியமானவர்களே, பயம் வருவதற்கு. ஆமாம், ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அதை நீங்கள் என்ன பண்ணாத அட்வான்ஸாக எடுத்துட்டு வாய்க்கு என்ன பொய் வருதோ அதை பேசிட்டு இருந்தீங்களாண்ணா
ஆனால் என்ன நடக்க தெரியுமா? ஒருவேளை இன்னைக்கு நாண்டு மரிக்காவிட்டாலும், இன்னைக்கு விழுந்து மரிக்காவிட்டாலும், பைபிள் கிளியராக ரெக்கார்டட் பண்ணப்பட்டிருக்கிறது, பொய்யர் யாவரும் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, பொய்யன் எல்லாரும் எங்கே தள்ளப்படுவான்? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர். யாரு? பொய்யர். அல்லேலூயா. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, நாம் சபையா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களாக கர்த்தர் நம்மளை மாட்டியிருக்கிறார். ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்தோடு என்ன பேசக்கூடாது? பொய்யை பேசக்கூடாது. என்ன பேசணும் சொல்லுங்க எல்லாரும்? மெய்யை பேசணும், மெய்யை நாடணும், மெய்யா வாழணும். அப்படி வாழ்ந்தால் நம்ம பிழைப்போம், சொர்க்க பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. முதல் காரியம், நாம் பேசக்கூடாதது என்னது? பொய்யை பேசக்கூடாது. பேச வேண்டியது என்னது? மெய்யை பேச வேண்டும். இது நம்பர் 1. ஒரு காரியத்துக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. போல வாங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது காரியத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். 26ஆம் வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ஆமென். சபை நடக்கக்கூடாத வாழ்க்கை எப்படி நடக்கக்கூடாதுன்றதை பேசிக்கொண்டிருக்கிறோம். சபை பொய் சொல்லக்கூடாது, மெய் சொல்லணும். ஆமென். 2வது, சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் என்ன செய்யலாமா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை நம்மளுக்கு அநேக டெம்டேஷன் வரலாம், கோபம் உண்டாக்குற பேச்சுகள் வரலாம். ஒருவேளை நம்ம கோபப்படலாம். கோபம் படுறது தவறல்ல, ஆனால் கோபத்தினாலே பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? என்ன செய்யக்கூடாதான்? ஆனால் அந்த கோபம் சாயங்காலத்து வரைக்கும் தான். சாயங்காலத்திற்குள்ளே என்ன ஆகணுமா? அது திருப்பி தணிந்து போக வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போது நிறைய பேர் பார்த்தீங்களன்னா 24 மணி நேரம் கோபமே இருப்பாங்க. ஷார்ட் டெம்பர்ஸ். என்ன டெம்பர்ஸ்? எல்லாத்துக்குமே கோபம் வந்துடும். அப்படி வரக்கூடாது. அப்படி எல்லாத்துக்குமே கோபம் வந்துச்சுன்னா நீ ஆள் கிடையாது, மிருகம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அப்படி இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. அல்ல சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்துக்குமே கோபம். மனைவியை பார்த்தா கோபம், பிள்ளைங்களை பார்த்தா கோபம், எதுக்குமே எடுத்தால் அப்பயே சுருன்னு வந்துடும். கோபம் வரக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, கோபம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோபம் படக்கூடாது. கோபத்தினால வரது தான் பாவம். கோபம் டெம்டேஷன் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது தெரியல, என்ன பேசுகிறது தெரியல, பாவமான காரியங்கள் வந்துடும். இந்த கோபத்தை உண்டாக்குறதும் பிசாசு. அவன் ஆதி முதல் கோபமாக இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு அந்த விஷயம்? பிசாசு கோபமாகவே இருக்கிறான் ஆண்டவர் மேலே. ஆதி முதல் மனுஷன் மேலே கோபமாகறான். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:12 பார்த்தா ஊக்கிற கோபமாகறானா பிசாசு. வெளிப்படுத்தல் 12:12 வாசிங்க ஃபாஸ்டா. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு எப்படிங்கிறானா? மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
மிகுந்த கோபம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 1:20 வாசிங்க. யாக்கோபு 1:20. மனுஷருடைய கோபம் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவனுடைய நீதியை நடத்தாது. நம்ம கோபம் அதுக்கு மாறாக அநீதியாக போயிடுவோம். அதுக்காக தான் சபை என்ன பண்ணக்கூடாதா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. ஆனால் அதே விட்டுறல அந்த வசனத்தை. ஆனால் அந்த கோபம் சாயங்காலத்திற்குள்ளே தளர்ந்து போக வேண்டும். சாயங்காலத்துக்குள்ளே இருக்கக்கூடாதான் அந்த கோபம். அந்த கோபம் சாயங்காலம் இருந்துச்சுன்னா, ராத்திரி இருந்துச்சுன்னா, நாளைக்கு இருந்துச்சுன்னா, நாளைக்கு என்ன பண்ணுறோமோ தெரியாதா. அப்போ யார் மேலே நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் 2வது பாவம் செய்யக்கூடாது. சபைக்குள்ளே வந்துட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள், என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்து கொண்டே இருந்தானா இங்கே வரக்கூடாது. நீ தேவையில்லை. இங்கே பாவத்தில் செஞ்சு கொண்டு, பாவத்தில் மிழுகி கொண்டு, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனா சபைக்கு வந்தோம், பரிசுத்த இடத்துக்கு வந்தோம், பரிசுத்த தேவனுக்கிட்ட வந்தோம், பரிசுத்த வார்த்தைகளை கேட்டோம், பரிசுத்த ஆவியானவர் உலாவுற இடத்துல வந்தோம். நீ பாவம் செய்ய கூடாது. பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நான் விழுந்துட்டேன், நான் தவறிட்டேன், நான் பலவீனம் ஆயிட்டேன், என் பலவீனம் இது, என் வீக்னஸ் இது, இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. ஆமாம், உன் பலத்தை பலப்படுத்த தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு பவுல் சொல்லியிருக்கிறார். பலப்படுத்துகிறதற்கு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்கு விட பலத்தை கேளு, கொடுப்பாரு. எங்கே நீ வீக்காக இருக்கிற அந்த வீக்னஸ் ஆண்டர்கிட்ட சொல்லு, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். எங்கள் கண் உன்னை பலவீனப்படுத்துகிறதா, மனசு உன்னை பலவீனப்படுத்துகிறதா, உன் கை உன்னை பலவீனப்படுத்துகிறதா, உன் இருதயம் உன்னை பலவீனப்படுத்துகிறதா, பாவத்துக்கு தூண்டும்படியாக உன்னை இழுக்கிறதா, இல்லை பெண்களை பார்க்கும்போது இச்சையோடு சிந்தையை பார்க்க வைக்கிறதா, அந்த கண்ணை ஆண்டருக்கு நேராய் ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கை ஆண்டருக்கு நேராய் ஒப்புக்கொடு. அப்பொழுது பாவத்தை மேற்கொள்ள கிருபையும் பலத்தையும் கர்த்தர் கொடுப்பார். பாவம் செய்யாதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாவம் செய்யாதே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கின்ற போது கூட ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய ஆண்டவர் நாமத்தினால் அற்புதமாய் ஒரு மனுஷனை சுகமாக்கினார். ஆமாம், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாங்க, அந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கினார். அந்த மனுஷனுக்கு எத்தனை வருஷம் வியாதி இருந்துச்சான்? 38 வருஷமாக வியாதி இருந்துச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை வருஷம்? 38 வருஷம். பெத்தஸ்தா என்ற அந்த தண்ணீர் இடத்துல, கோனீர் இடத்துல என்ன பண்ணியிருந்தானா? அந்த குளத்தில் விழுந்திருந்தான் சுகத்திற்காய். ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. அவன் அதே இடத்துல விழுந்திருந்தான். ஒரு நாள் இயேசு போய் உன் படக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் உடனே நடந்து எழுந்து சபைக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே போய் கர்த்தரை துதித்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமாம், 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், இங்கே 38 வருஷமாக ஒரு மனுஷன் வியாதியிலே பெத்தஸ்தா குளத்தில் விழுந்திருந்தான் இல்லையா? அவன் அத்தனை வருஷம் விழுந்துறதுக்கு காரணம் என்ன? அவன் செய்த பாவம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை வருஷம்? 38 வருஷம். அப்போ இயேசு இந்த பூமியில் மனிதனாய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வியாதியில் இருந்திருக்கிறான் குளத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசு இருந்தது 33 வருஷம் தான். அப்போ இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாவே அவன் என்ன பட்டிருக்கிறான்? வியாதிப்பட்டிருக்கிறான். குளத்தில் அண்டியில் வந்திருக்கிறான். சுகத்துக்காக காத்துன்னு இருக்கிறான். ஆனால் அன்னைக்கு குளத்தில் வந்து தேவதூதர்கள் இறங்குவார்கள், அதை கலக்குவார்கள். யார் முதல் இறங்குறானோ அவனுக்கு சுகம் கிடச்சிருந்துச்சு. ஆனால் இயேசு வந்த பிறகு குளத்தோட வேலை இல்லை, இயேசுவோட தான் வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. குளத்துக்கு போய் இறங்க தேவையில்லை. இப்போது சுகமாயிட்டான். இயேசு சுகமாக்கிட்டாரு. அவன் தேவாலயத்துக்குள்ளே வரல. 38 வருஷமாக குளத்திலேயே பார்த்துனுக்கிறான். ஒரு நாள் உள்ளே போல, ஆண்டவர் ஆராதிக்கல. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனுடைய படக்கையை மாற்றி ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். அவன் எழுந்து ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. இயேசு ஆலயத்தில் அவனை பார்க்குறாரு. அவன் சொல்ல மாட்டீங்களா? சுகம் பெற்றவனை ஆலயத்தில் இயேசு பார்க்குறாரு. அது வரைக்கும் இயேசு தான் சுகமாக்கினார் அவனுக்கும் தெரியாது.
யாரோ ஒருத்தர் ஏற்றுன்னு படக்கை எடுத்து நடப்பானார், நடந்துட்டான், ஆலயத்துக்கு போயிட்டான். ஆமாம், அங்கே இருக்கிறவங்க கேட்குறான், யார் அவனை ஏப்பந்து அப்படின்னு எனக்கே தெரியாதன்றான். ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் ஏப்பனான்றான். எப்போ ஆலயத்துக்குள்ளே இருக்கிறத கண்டு இயேசு அப்போ பேசுகிறாரு, உனக்கு அதிக கேடு வராது இருப்பதற்கு என்ன பண்ணாத, பாவம் செய்யாது. இன்னைக்கு நான் அதிக கேடு வருவதற்கு காரணம் பாவம்தான். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நாறுவதற்கு காரணம் பாவம்தான். அன்னுடைய பலன் போவதற்கு காரணம் பாவம்தான். அநேகர்கள் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் பாவம்தான். அநேகருடைய சரீரத்தில் பலவீனம் வரத்துக்கு காரணம் பாவம்தான். இன்றைக்கு தேவ நீதியிலே வாழாதபடி இருக்கிறதுக்கு காரணம் பாவம்தான். சபைக்குள்ளே வந்த பிறகும் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகும் நீ பாவத்தை பார்க்க கூடாது, பாவத்துக்கு திரும்ப கூடாது. ஆல்ரெடி அந்த பாவத்தில் தான் வெளியே வந்திருக்கிற. பாவத்தில் இருக்கின்ற போது உன் வாழ்க்கை எப்படி நாறி போனதோ அதை நினைக்கின்ற போது பயம் வர வேண்டும். பாவத்தை பாராதபடிக்கு ஒரு பயம் வர வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த மனுஷனை பார்த்து, நீ ஆல்ரெடி 38 வருஷமா நீ ஹில்னஸ்ல இருந்த, நீ டிசீஸ் வியாதியில இருந்த, படுக்கையில் இருந்த, இப்படிப்பட்ட கேடு திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யாத, நீ பாவம் செய்யாத. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இதை சொன்ன பிறகுதான் அவரை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று புரிஞ்சுக்கிட்டான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பிரியமானவங்களே, இன்னைக்கு எபேசிய சபைக்கு பவுல் எழுதுகிறதான 2வது வார்த்தை, நீ கோபம் கொண்டாலும் என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்போ கோபம் கொண்டாலும் என்றால் கோபமாக இருக்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. கோபம் ரொம்ப யாருக்கு இருக்குன்னா, பிரசங்கில ஒரு வசனத்தை காமிக்கிறவாங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கி எழுதினதான 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். தெலுங்குல வாசிங்க, நல்லா இருக்குது. தெலுங்குல வாசிங்க, இடக்கவே இல்லை தெலுங்கார. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்கோ கேட்கல எனக்கு. சோத்திரம். బుద్ధిహీనుల అంతరింద్రియముల యందు. அல்லேலூயா. கோபம் எங்க வாசம் பண்ணுதாமா? நெஞ்சிலே. சொல்லுங்க. நிறைய பேர் மூக்கு மேலே கோபம் பண்ணுவாங்க. மூக்கு மேலே இருக்காது, நெஞ்சில் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க கோபம் இருக்குமா? ஆமா, எல்லாத்துக்கும் கோபப்படுறவன் யாருன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாருங்களா? யாருங்க தமிழ்ல? மூடன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் தெலுங்குல என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? யார் அவன்? புத்திஹீனுலோ. யாரு? புத்தி இல்லாதவன், அறிவில்லாதவன். அவன் நெஞ்சில் எனக்கு தான் எப்பவுமே கோபம். தோத்திரம். கோபம் இது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால இந்த கோபத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா.